ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஏ நர்சரி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நர்சரியிலேருந்து ரோஜா செடிகளை வாங்குறது, எந்த முறையில் வாங்குறது, அது எப்படி ஹெல்த்தியாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் கேட்டிருக்கீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரோஜா செடிகளில் கிளைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மொட்டுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செடி நல்லா பிரிஸ்காகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண கலர் ரோஜா செடிகளில் துளிர் இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. துளிர் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பூக்கள் பூக்க தொடங்கும். நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண ரோஜா செடிகளில் மொட்டுக்கள் பெருசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் மொட்டுக்கல்ல எதுவும் நோய் தாக்குதல் இல்லாட்டி மொட்டுக்கல்ல எதுவும் டேமேஜ் இருக்கான்னு கவனிச்சுக்கோங்க. ஏன்னா மொட்டுக்கல்ல உங்களுக்கு ஏதோ டேமேஜோ அல்லது நோய் தாக்குதலோ இருந்தால் உங்களுக்கு அடுத்தடுத்த பூக்கக்கூடிய பூக்களில் வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் வரும். நெக்ஸ்ட் சில பேர் வந்து வேர் செடிகள் அல்லது ஒட்டு செடிகளை பற்றி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒட்டு செடிகளை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒட்டு செடி பொறுத்தளவு மெயினாகவே டபுள் கலர்ஸ், இந்த பட்டன் ரோஸ் அந்த மாதிரி கலர்ஸில் தான் ஒட்டு செடிகள் வரும். இப்போ நீங்கள் ஒட்டு செடியில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, அதாவது ஒட்டு கட்டியிருக்க இடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஒட்டில் எதுவும் தண்டுகள் காஞ்சிருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வேர் செடியை பற்றி பார்க்கலாம். வேர் செடி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஃபால்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஆனாலுமே இதுலேயுமே சில விஷயம் வந்து கவனித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்ன விஷயம் கவனித்து எடுக்கிற மாதிரி இருக்கும்னா, இலைகள் வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இலைகள் வந்து இதில் பழுக்க தொடங்கியிருக்கும். சில வேர் செடிகளில் வந்து அடி இலைகள் வந்து பழுக்க தொடங்கியிருக்கும். அந்த மாதிரி செடிகளை வந்து கவனித்து எடுத்துக்கோங்க. ஒரு சில இலைகள் பழுத்து இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகப்படியான இலைகள் பழுத்து இருக்க செடிகளை எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துலையுமே பொதுவான விஷயமா தளவுகளை செக் பண்ணுங்கள். தளவுகள் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தளவுகளில் வந்து எந்த நோய் தாக்குதலோ இல்லை கருகிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தை கவனிங்க. ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்ககிட்ட ரோஜா செடிகளோட தளவுகளை பற்றி பேசுகிறேன்னா, நீங்கள் நர்சரியிலேருந்து ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு போகும்போது அடுத்தடுத்த பூக்கள் எடுத்து அதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் போது அடுத்தடுத்த தளவுகள் நல்லபடியாக வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து அது பூக்க தொடங்கும். அப்படி இல்லாட்டி அடுத்தடுத்து உங்களுக்கு தளவுகள் வரும். தளவுகள் வந்து மொட்டுக்களுமே வரும். ஆனால் அந்த மொட்டுக்களில் வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் வரும். அதாவது எந்த மாதிரினா, உங்களுக்கு மொட்டுக்கள் வந்து கருகிறதோ இல்லாட்டி மொட்டுக்களில் இருக்கிற போது வாடுற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் வரும். இப்போது கடைசி ஸ்டெப்பாக நீங்கள் ரோஜா செடியை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஓன் யூஸ், அதாவது நீங்கள் வீட்டில் வச்சு என்னென்ன பராமரிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டெப்பை பார்ப்போம். இப்போ மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போகிற ரோஜா செடிகளை ஒரு கவரோட தான் கொடுப்பாங்க நர்சரியில். அந்த கவரை மட்டும் அழகாக கிழிச்சிட்டு அந்த வேர் மட்டும் உடையாத மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து நல்லாயிருக்கும். அந்த வேர் உடஞ்சிருச்சு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர் வந்து அப்படி காஞ்சிக்கிட்டே மேலே வரைக்கும் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ரோஜா செடிகளை ஒரு 6 hours சன்லைட் படுற மாதிரியாச்சும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொதுவான விஷயம் தான், 15 நாளைக்கு ஒருக்கா டிஏபி ஃபெர்டிலைசரோ அல்லது வெர்மி கம்போஸ்டோ இல்லாட்டி நீங்கள் இயற்கையாக ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். வீடியோவில் சொன்ன மிஸ்டேக்ஸை நர்சரியில் கவனித்து பை பண்ணிக்கோங்க. அப்புறம் கடைசியாக சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ரோஜா செடிகள் வந்து கொத்து கொத்தாக பூக்க தொடங்கிடும். நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு விஷயம், நம்ம வீடியோ பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.